ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம இந்த மினி சைஸ் பேஸ்கெட் எப்படி பின்னுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? 1 ரோல் வச்சு இந்த பேஸ்கெட் எப்படி பின்னுறோங்கிறத பற்றி பார்ப்போம். இதுக்கு நான் 2 கலர் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6 அடியில் 16 ஒயரு கட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே 16 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். சைஸுக்கு ஒரு விரல் சைஸுக்கு அளந்துக்கோங்க. இவ்வளோ தூரம் விட்டுட்டு அதுலேருந்து ரன்னிங் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நாட் இந்த இடத்துக்கிட்ட வருது. ஸோ மடிச்சுட்டு பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம போடுற 16 நாட்டுக்கு மட்டும் நம்ம வெட்டியிருக்கோம்ல, அந்த நாட்டுக்கு அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்னே பின்னே இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் அளந்தோம் இல்லையா, அதே ஒயரோடு அளந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லும் வந்துட்டு பேஸ் ஃபுல்லுமே ஒயிட்டில் தான் போட போகிறோம். ஸோ வந்து நம்மளோட சென்டர் ஒயர் வந்துட்டு நோட் பண்ணுற மாதிரி ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. சும்மா நம்மளுக்கு அளவுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு நாட்டு. ஓகேங்களா? இப்போ செகண்ட் லைன் போட போகிறோம். இப்போ நம்ம பேஸ் 8 லைன் போட்டாச்சு. இது போக ஒயிட்டில் ஒயர் இருக்குது. ஆனால் நான் வீடியோக்காக வயலட் கலர் ஒயரை வச்சு இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, நம்ம பின்ன போக பேலன்ஸ் ஒயர், இந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒயர் எவ்வளோ தூரம் இருக்கோ அதுலேருந்து அளந்து இப்போ இங்கே ஒரு நாட் போடணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி கண்டினியூஸாக 4 ஒயருக்கு வந்து நாட் போடணும். ரெண்டாவது ஒயரு, மூணு, 4
4 நாட் போட்டாச்சுங்களா? இப்போது அடுத்து இருக்கிற ஒயரை மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுக்கிட்டு ஒயரை கட் பண்ணிவிட்டோம். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது அதே 5வது ஒயர் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து அஞ்சாவது நாட்லேருந்து கண்டினியூ பண்ணணும். நாலு நாளாக இதே மாதிரி பிரித்து போடணும். இப்போ இந்த 4 போட்டாச்சு. ஸோ அதுக்கு அடுத்த ஒயரை பிடிச்சிட்டு மெஷர் பண்ணி வயலட்டை கட் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரி சுற்றி 4 4 4 4க்காக சுற்றி போட்டுட்டு ஃபுல்லாகவே 4 4க்காக போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சுற்றிலும் 4 4 நாட்டு வந்துட்டு வயலட்டுக்காக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கிராஸ் ஆகுது இல்லையா 2 வயலட் கலர் தெரியுதுங்களா? நான் ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங் வந்து 4 நாட்டு போட்டதுக்கப்புறம் இந்த 2 ஒயரும் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகுது இல்லையா ப்ளஸ் மாதிரி. ஸோ இந்த 2 ஒயருக்கும் ஒரு நாட் போடணும். ஸோ இதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் நம்மளுக்கு இருக்காது. இதே மாதிரி இருக்கிற எல்லா வயலட் கலரையும் நம்ம நாட் போட்டு விட்டுறணும். வயலட் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு, இந்த ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா 4 ஒயிட் கலர் ஒயரு, இது வந்துட்டு இந்த 2 ஒயரையும் ஒரு நாட்டு, இந்த 2 ஒயரையும் ஒரு நாட்டு, 2 நாட்டு வர மாதிரி போடணும். இப்போ போட்டாச்சுங்களா? இப்போது இந்த 2 ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இது 2ஐயும் சேர்த்து ஒரு நாட் போட்டுறணும். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 3 ஒயிட் கலர் நாட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த கார்னரில் இருக்குது இல்லையா வயலட் கலர் ஒயரு, இந்த ஒயரை வச்சு நம்ம இந்த 2 ஒயிட் கலர் ஒயரையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணியாச்சா? அதே மாதிரி இந்த சைடு இங்கேருந்து வர வயலட் கலர் ஒயர் வச்சு இது 2ஐயும் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஒயிட் அதே மாதிரி ஜாயின் பண்ணியாச்சா? இப்போ மறுபடியும் இந்த 2 வயலட் கலர் ஒயரும் கிராஸ் ஆகிற இடத்துல ஒரு நாட் வரும்.
ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி இப்போ சுற்றி வரையும் இதே மாதிரி இப்போ நம்ம சுற்றி வர போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த 2 ஒயிட் கலரு, அது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இதுக்கு மேலே உள்ள ஸ்டெப்பு. அதே மாதிரி இந்த 2 ஒயரை இப்போ இந்த 2 கிராஸ் 2 ஒயரை இங்கே 2 ஒயரை ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட். ஸோ இப்போ 2வது ஸ்டெப் போட்டாச்சு. இதுக்கு மேலே இந்த ரன்னிங் வயலட் கலர் ஒயரை வச்சு இந்த 2 ஒயிட் கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த சைடில் போகிற ஒயிட் கலர் ஒயரை வச்சு அந்த வயலட் கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ மேலே போயிட்டாமா லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த 2 வயலட் கலர் ஒயர் கிராஸ் ஆகுதா, அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். இதே மாதிரி நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்பு, இதே மாதிரி 3rd ஸ்டெப்பு 4th அடுத்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் அதை ஃபுல்லாக பேஸ்கெட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க அவுட்புட். ஓகேங்களா? நான் இன்னும் உள்ள ஒயர் கட் பண்ணல. ஸோ நம்மளோட கூட ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹேண்டு போடுறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு ஹேண்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சைடு ஹேண்டு போடலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். 4 அடியில் 3 ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ ஒயிட்டில் 2, வயலட்டில் 1, 3 ஒயர் எடுத்திருக்கேன். இதை வந்து எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, கூடையோட சென்டர் பகுதி எதுன்னு பார்க்கணும். இந்த நாட்டு தான் வருது. இதுலேருந்து நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கு கரெக்டாக வரணும். இந்த நாட்டுக்கு மேலே இங்கே 2 நாட்டுக்குள்ளே விட்டு இந்த பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதோட எட்ஜு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா இழுத்துக்கோங்க. இப்போது 3 ஒயர் கொடுத்துருக்கோமா. ஃபஸ்ட்டு 2 ஒயிட் கலரையும் எக்ஸ் மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போது எக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டோமா. இப்போ இந்த பக்கம் உள்ள ஒயிட் வந்து மேலே இருக்குது, இந்த பக்கம் ஒயிட் உள்ள வந்து கீழே இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த பக்கம் உள்ள வயலட் கலரை இதுக்கு மேலே எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் உள்ள வயலட் கலரை வீட்டுக்கு கீழே, வயலட்டுக்கு மேலே. இப்போ பார்க்கும்போதே எக்ஸ் மாதிரி உள்ளது பாக்ஸ் உங்களுக்கு எக்ஸ் மாதிரி உள்ளது கரெக்டாக தெரியுது. அதுக்கப்புறம் இப்போ இந்த பக்கம் உள்ள ஒயிட்டு வந்து இங்கே இருக்குது, அதனால் இதை வந்து கீழே கொடுத்து மேலே எடுத்துக்கணும். இந்த பக்கம் இந்த ஒயிட் வந்து மேலே இருக்குது, வந்து கீழே கொடுத்துட்டு போயிருக்கோம். அப்போ இங்கே ஒயிட்டை வந்து மேலே கொடுத்து கீழே கொடுத்து மேலே கொடுத்து இப்படி எடுத்துக்கணும். ஓகேங்களா? நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த பக்கம் தான் லாஸ்ட்டாக முடித்தோம். அப்போ இந்த பக்கம் இப்போ உள்ளது எடுக்கணும். இந்த பக்கம் இங்கேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு கொடுத்து இங்கே வயலட்டுக்கு இங்கே ஒயிட்டுக்கு இங்கே வந்து மேலே கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே வயலட்டுக்கு மேலே கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த பக்கம் உள்ள ஒயிட்டை ரைட் சைடு உள்ளதை லெஃப்ட் சைடு கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒரு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே கொடுத்து அடுத்து கீழே கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் இந்த பக்கம் உள்ள வயலட் கலர் ஒயரை எடுத்துகிட்டு போய் ரைட் சைடு கொண்டுட்டு வந்து செகண்டாக இருக்க ஒயிட் கலருக்கு மேலே கொடுத்து உள்ளே இழுத்தரணும். ஓகேங்களா? அப்புறம் ரைட் சைடு இருக்க வயலட்டை லெஃப்ட் சைடு கொண்டு போய் ரெண்டாவதாக இருக்க ஒயிட்டுக்கு மேலே வர மாதிரி கொண்டுட்டு வந்து இழுத்து பிடிச்சிக்கணும். ஓகேவா? இப்போ ஒயிட்டு அதே மாதிரி ரைட் சைடு கொண்டுட்டு வந்து ரெண்டாவதாக இருக்கிற ஒயருக்கு மேலே கொடுத்து இழுத்துக்கணும். இப்போ ரைட் சைடு இருக்கிற ஒயிட் கலர் ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு போய் இந்த வயலட்டுக்கு மேலே வச்சு இழுத்து கொண்டு வந்துடணும். இதே மாதிரி நான் கண்டினியூஸாக போட்டுட்டு உங்களுக்கு ஃபைனலாக எப்படி லாஸ்ட்டு எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பின்னி முடிச்சாச்சு. இப்போ எங்கே சொருகிறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நேராக ஈக்குவலாக இந்த 2 வயலட் கலர் ஒயர், இந்த 2 கிராஸ் இருக்கு இல்லையா, இங்கே சொருகணும். ஓகேங்களா? இப்போது இந்த சைடு 3, இந்த சைடு 3 நாட், 3 ஒயர் எடுத்துகிட்டு இந்த 2 ஹோல்லையும் விட்டு இந்த பக்கமும் விட்டுட்டு உள் பக்கமாக நல்லா அதை இழுத்து பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இப்போ உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு எந்த சைடு சொருக முடியுதோ அந்த சைடு அதை சொருகி விட்டுருங்க. ஓகேங்களா? நான் சொருகிட்டு காட்டுறேன். இப்போ நம்மளோட பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இது போன்ற பேஸ்கெட் யாருக்காவது வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.